ஹாய் வணக்கம், வெல்கம் டு பாசிட்டிவ் ட்ரைப்ஸ். பல நேரங்களில் பல சந்தர்ப்பங்களில் சில பேர் நம்மக்கிட்ட கோவப்படுறது நமக்கு ஏனே புரியாது. நம்ம எவ்வளோ சொன்னாலும் அவங்க அதை புரிஞ்சுக்காமல் நம்மளை குத்தம் சொல்லிகிட்டே இருப்பாங்க, திட்டிகிட்டே இருப்பாங்க இல்லையா? இப்போது அது உங்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது, ஹர்ட் பண்ணுதுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. இப்போது நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்ட்ரிக்கு போகிறீங்க. அந்த கண்ட்ரியோட லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது அவங்க என்ன பேசினாலும் நீங்கள் எந்த விதமாக அதை புரிஞ்சுக்கிறீங்களோ அதை பொறுத்து. ஸோ அவங்களோட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்க எந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷனில் பேசுகிறாங்க, அவங்க மூஞ்சி உருன்னு வைக்கிறாங்களா, கண்ணை உருட்டுறாங்களா, இல்லை சிரிச்சிட்டு பேசுகிறாங்களா, சந்தோஷமாக பேசுகிறாங்களா, இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறத நீங்களாகவே ஏதோ ஒன்று நினச்சிப்பீங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னே உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் அதை ஒரு விதமாக உருவகப்படுத்திக்கிறீங்க பேஸ்ட் ஆன் யோர் அண்டர்ஸ்டாண்டிங். அவங்க உங்களை திட்டலாம், கொஞ்சலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்க, எப்படி ப்ராசஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து. இதே மாதிரி தான் ஒருத்தர் ஏதாவது அர்த்தம் இல்லாமல் கத்திகிட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்னையே அப்படி சொல்லலாம், அவன் என்னை எப்படி அந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம், அவள் இதை இப்படி சொல்லிட்டா, அதை அவள் அப்படி சொல்லிட்டா, இப்படி கண்ணை உருட்டிட்டா, இந்த மாதிரி பேசிட்டான்னு அவங்க பண்ணுற ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே கொடுத்துட்டே இருப்பீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கிற மனோநிலையை பொறுத்து உங்களோட இமோஷன்ஸ் மாறும், அது உங்களை அஃபெக்ட் பண்ணும். ஆனால் விஷ் தெர் வேர் லிட்ஸ் 2 இயர்ஸுங்கிற மாதிரி சுச்சுவேஷன். உங்கள் காதுக்கு ஒரு முடி போட்டுருங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை யோசிச்சு பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் அது அடுத்தவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, எப்படி அதை ப்ராசஸ் பண்ணுறாங்க, எப்படி வெளிப்படுத்துகிறாங்க, அது அவங்களோட தலைவலி, நம்மளோடது இல்லை. ஏன்னா நம்ம இந்த பூமிக்கு வந்தது ஹாப்பியாக ஜாலியாக நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கு தான். கரெக்டாக? ஸோ காதை மூடிக்க கற்றுக்கோங்க, எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு காது கேட்காதவரை நீங்கள் என்ன சொன்னாலும் எப்படி பண்ணாலும் அவங்களுக்கு ஏதாவது புரிய போகுதா? அவங்க உலகத்தில் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. இந்த மாதிரி நீங்களும் இருக்க பழகிக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் ஹாப்பியாக இருக்கும். நான் இதை எப்போலேருந்து பண்ண ஆரம்பித்தேனோ அப்போலேருந்து என் லைஃப்பில் ஒரு டல் மூமெண்ட்டே இல்லை. அதனால தான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னொரு பதில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.